உங்க கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் கண்ணாடி மாதிரி மின்னணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. பணமும் மிச்சம், வேலையும் ஈஸியா முடிச்சிரலாங்க. இதுக்காக கடையில வந்து அதிக விலை குடுத்து நம்ம லிக்விடு, சோப்பு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தாம, நம்ம வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சே நம்ம பாத்திரத்த வந்து நல்லா கண்ணாடி மாரி நம்ம மின்ன வச்சிரலாங்க. இதுக்காக சில்வர் ஸ்க்ரப்பர், இந்த மாரி ஸ்க்ரப்பர், கிரீன் கலர் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து தேவைப்படாதுங்க. நம்ம கண்ணாடி மாரி எப்படி வந்து பாத்திரத்த மின்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். இப்போ எங்க சிங்க்ல வந்து நான் பாத்திரம் ஃபுல்லாவே எடுத்து போட்டிருக்கேன். பாத்திரத்த நான் காமிக்கிறேன் பாருங்க. குக்கர்லாம் வந்து எந்த அளவு வந்து கரை பிடிச்சு போயிருக்கு. நான் வந்து பருப்பு வேக வச்சதுனால குக்கரோட மூடி ஃபுல்லாவே வந்து ஒரு லேயர் மாதிரி படிஞ்சு போயிருக்கு. பெண்கள் எல்லாருக்குமே வந்து குக்கரை வந்து வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு டென்ஷனான வேலையாக இருக்கும். குக்கர் கழுவுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட். பாத்திரம் கழுவுறதுக்கு கடலை மாவா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 24 தான். ஆனால் வந்து 2வது மாதத்தோட நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் நடக்குது இல்லையா, அதனால் இது நம்ம வந்து ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிட்டாலுமே வந்து உடம்புக்கு வந்து அந்தளவு நல்லதில்லை. அதனால் நம்ம இது மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டான பொருளை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பணத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கோலம் போடுறதுக்கும் சேர்த்து தான் வந்து அரிசி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம கடலை மாவு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். நம்ம சேர்க்கும் போது அதோட பவுல் வந்து நல்ல ட்ரையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து அரிசி மாவையும் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கோலம் போடுறதுக்கும் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கும் நான் இந்த மாவை தான் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் ஒரு பாக்ஸில் நல்லா பெரிய பாக்ஸ்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து சஃபீனா பவுடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி வந்து நம்ம சஃபீனா சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்த பவுடர் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசிமா கொஞ்சம் குறப்பாக இருக்கும். லெமன் சால்ட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒன்று மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் ஸ்பீடு வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு சஃபீனா மாதிரியே பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சூப்பரான பவுடர் வந்து நமக்கு வீட்டிலே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எந்தவித காசும் செலவு இல்லாமல் வேஸ்ட்டு பொருளை வச்சே நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற பொருளை வச்சே வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சூப்பரான பவுடர் வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த பாக்ஸில் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நான் வந்து விளக்க செய்வேன். கொஞ்சம் வந்து விளக்கிட்டு அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக வந்து பவுடரை போட்டு நான் வந்து எப்படி விளக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரேடியாக வந்து வச்சு விளக்கக்கூடாது. அப்போ வந்து வேஸ்ட்டாக போயிடும் பவுட்ரு ஃபுல்லாகவே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அப்படி இல்லைனா நம்ம எந்த அளவு பாத்திரம் கழுவ போகிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பவுட்ரு எடுத்து வந்து பாத்திரம் கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு இது பொரியல் ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து தருவாங்க இல்லையா, அதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் நம்ம கழுவி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதிலேயே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம தேவைப்படும் போது கை கொஞ்சம் ஈரப்படாமல் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து போட்டு ஈஸியாக வந்து விளக்க செஞ்சிடலாம். நம்ம கையால் எடுத்தோம் அப்படின்னா அந்த பவுடரில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலுமே வந்து பவுடர் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக மூடி வச்சுக்கும் போது நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து தேங்காயில் நார் வச்சு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். தேங்காயில் வந்து நார் இல்லை அப்படின்னா வந்து தேங்காய் வந்து வெடிச்சு போய் சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா தேங்காவில் கொஞ்சம் நார் இருக்கிறது கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேங்காய் வந்து வெடிச்சு போகாமல் அந்த தண்ணி நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து நான் நார் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம நார் எடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து நம்ம நாரை எடுத்து வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு 4 டைம் அப்படி இல்லைனா ஒரு 5 டைம் கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப்பர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு காசு வந்து மிச்சமாகும். தேவையில்லாமல் நம்ம ஸ்க்ரப்பர் வாங்கி வேஸ்ட்டாக வந்து விளக்காமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண மாவையே வந்து நம்ம தேங்காய் நார் வச்சு சூப்பராக நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவு வந்து லேயர்
மாதிரி படிஞ்சு போயிருக்கு இல்லையா பருப்பு பொங்கி, அதை எவ்வளோ சூப்பராக வந்து ஈஸியாக வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ பாருங்கள். நான் எல்லா பாத்திரத்தையும் விலக்கி கழுவி காமிக்கும்போது உங்களுக்கு வீடியோ வந்து லென்த் ஆகும். அதனால் வந்து ஒரு 2, 3 பாத்திரம் மட்டும் உங்களுக்கு எந்தளவு பாத்திரம் பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு இல்லையா, நான் வந்து ஒரு சைடு மட்டும் தேய்ச்சி முடிச்சிருக்கேன். அதையே நான் கழுவி காமிக்கிறேன். குக்கரே பார்த்தீங்கன்னா எந்தளவு நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம லெமன் சாட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் நம்ம அரிசி மாவுலாம் நல்லா குறகுறப்பாக நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை, சொரசொரப்பு தன்மை இது எல்லாமே போய் நமக்கு பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் எந்த விதமான அழுத்தமான ஒரு கரையாக இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து அதை தேய்க்கவே முடியாது, அந்தளவு பிடிச்சி போயிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் எந்த விதமான அழுக்கும் நமக்கு அதில் ஒட்டிகிட்டு இருக்காது. எவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டீ போட்ட பாத்திரத்தையும் நான் உங்ககிட்ட விலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாவுலாம் ஏதாவது மீந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாத்திரம் கழுவுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சஃபீனா பவுட்ரு விம்சல் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம கழுவி கவுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா வாஷ் பேஷன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம சோப்பு லிக்விட் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாஷ் பேஷனும் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடர்லேயே கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து அழகாக தூவி விட்டுட்டு நம்ம விளக்கி எடுத்தோம் இல்லையா ஸ்க்ரப்பரு தேங்காய் நாரை வச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவும் போது நல்லா பாத்திரம் வந்து எப்படி பளபளப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து சிங்க்கும் வந்து நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்கும். நான் விளக்கி முடிச்சுட்டு நல்லா கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவு நல்லா புதுசு மாதிரி மின்னும் பாருங்கள். அதில் இருக்கிற பிளேட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தேய்ச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த பவுடரை வச்சு நம்ம பாத்திரமும் கழுவுறோம், அதே மாதிரி சிங்கு கழுவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாத்ரூமில் கூட எந்த லிக்விடும் இல்லாத டைமில் கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் அளவு நல்லா தெளித்து விட்டு நம்ம குச்சி திறப்போம் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்ரூம் நல்லா பளபளப்பாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எந்த பொருளும் இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேலையும் ஈஸியாக அதே டைமில் நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக சிங்கை கழுவி காமிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் இல்லையா, அதனால் நான் டக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கு எந்த அளவு வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சதும் சிங்க் க்ளீன் பண்ணி காமிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.